விஜய் மில்டன் சொன்னார். விஜய் மில்டனோட முதல் படத்துல நாங்க 2 பேரும் அவரோட கவிதை புத்தகத்துல சந்திச்சேன். அப்புறம் அவரோட நான் பேசினேன். அப்புறம் அவரோட படம் பண்ணேன். அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அவரோட படம் கொடுத்தேன் அவருக்கு. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அப்புறம் அவர் கூப்பிட்ட படத்துல போய் நடிச்சேன். என்னன்னா, மனிதனை மனிதனாக பார், அவனை அவனாகவே பார், அவனுக்கு இருக்க தப்ப திருத்த நீ நினைக்காத, அவனை அப்படியே ரசி, நீ அழகானவன். ரைட்? நான் வந்து இன்னொருத்தனை போய் திருத்தி உன் தப்ப சொல்லி நீ இப்படி மாறுன்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு தேவையில்லை. எனக்கு மில்டன் நாளைக்கு திருப்பி கூப்பிட்டா நான் மறுபடியும் போய் நடிப்பேன். அமீர் திருப்பி கூப்பிட்டா நடிப்பேன். நான் ராமகிருஷ்ணன் படம் பண்ணி என் படத்துல நடிக்கணும் நடிப்பேன், அவ்வளவுதான். அப்படித்தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன். அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட். நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன். எனக்கு அம்மா, என் தங்கச்சிங்க, என்னுடைய ஆசிரியர், என்னுடைய சித்தி மகள், நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி கூப்பிடுத்திருக்கேன். நான் பெண்கள்ட்ட அன்பு தான் காட்ட முடியும். அது உங்க கண்ணுக்கு அன்பா தெரியல, ஏன் பிரச்சனை இல்லை. ரைட்? நான் காண்பிப்பது என்னோட அன்பு. அது என்ன என்று உணர போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய எதில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து வர ஒருத்தனை எப்படி உணர முடியும்? அதைத்தான் ஸ்னேகா அழகா சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பை நான் தொடர முடியுது. காரணம்னா அந்த கண்ணியம். எந்த இடத்துல நான் அவங்கள தோழியா பார்த்தேன், எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமானது. இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ள உட்கார்ந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது. அப்படிதான் நான் அவங்கள பார்க்கணும். அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்திருக்கேன். என்னை கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் பேச முடியும். இன்னும் சொல்ல போனா அவங்களை திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு நான் முக்கிய காரணம். பிரசன்னா என்னோட முக்கியமான நண்பர். அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய, நான் எப்ப எந்த விஷயத்தை கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர். இவங்க என்னோட நண்பர். ஆனா இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்ப நான் சொன்னேன், பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க, அதுவே பிரச்சனை ஆயிரும். முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க, அப்புறம் என்ன பிரச்சனை பாத்துக்கலாம். அப்படிதான் திருமணம் நடந்துச்சு. சோ நான் என்னை சுற்றி இருப்பவங்க நல்லது நினைக்கிறேன். அது நல்லதா தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை, அவங்க பிரச்சனை. ரைட்? அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது, இப்போ இந்த ஆட்டோகிராஃப் வந்தப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு திரைக்கதையை, ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறதுல, ஒரு திரைப்படத்தை கொண்டாடுவதில், அது இன்னைக்கு வியாபார சூழலா மாறினதுக்கு அப்புறம் மாறிட்டு தான் நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு உண்மைத்தன்மையை, ஒரு 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 நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் மக்களை எப்படியா, நீங்க நம்ப மாட்டீங்க, 2 நாள் கூட்டம் இல்ல, 3வது நாள் திரைப்படத்தை பத்தின விமர்சனங்கள் எல்லா பத்திரிகையிலும் வரும்பொழுது கூட்டம் முடிச்சு அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க. கௌமாய் தவமிருந்த வந்து 57 மார்க் ஆனந்த விடல போட்டதுக்கு அப்புறம் ராம்ஜி சார் 4 பக்கம் விமர்சனம் அப்படி பெருசா போடுறாரு. அதாவது அந்த சினிமாவை கொண்டாடின காலம் வந்து ஒவ்வொரு இயக்குனரையும் நல்ல படத்தை உருவாக்குறதுக்கு. ஏன் அமீருக்கு அவருக்கு தெரியாது, ஆனா அவருக்கு என் மேல் கோபம் வந்திருக்கும், ஒரு பொறாமை வந்திருக்கும். இவரை மாதிரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும், அவதான் பார்த்து வந்ததுக்கான காரணம் வந்திருக்கும். ஏன்னா உங்களை எங்கேயோ ஒரு சாதிச்ச இயக்குனர் உங்களை தூண்டுறாங்கல்ல, அந்த சாதிச்ச இயக்குனர் அடையாளம் காமிச்சது முதல்ல பத்திரிகைகளும் நண்பர்களும். அன்னைக்கெல்லாம் வந்து 15 நாள் ஆகும் ஒரு விமர்சனம் வர்றதுக்கு. அந்த 15 நாள்ல மவுத் டாக்ல போகும். ஆனா அந்த விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் பத்திக்கிறோம். முதல் முறையாக ஒரு வாரத்துல ஒண்ணுமில்ல என்ன படம் 170 days அடிச்சு கொண்டாடப்பட்டது காரணம் பத்திரிகைகள் முதல்ல நடுநிலையான, நல்ல தர்மமான, நேர்மையான சிந்தனைகளோட முதல்ல விமர்சனங்களும் எல்லா இதுக்கு இருந்தது. இன்னைக்கு அது எங்கேயோ எப்படியாவது அப்படின்னு இன்னைக்கு ஆன்லைன் எடுத்துக்கிட்டு அவ்வளவு மார்க்கெட்டிங், எல்லாமே மார்க்கெட்டிங்கா போனோம்னா மனிதத்தை நம்ம இழந்து விட்டோமோன்னு தோணுது.